தளபதி ட்ரோல் பண்றவங்களாம் அதை பாருங்களேன். இந்த மாதிரி மனுஷன் ட்ரோல் பண்ணுறது எப்படா உங்களுக்கு மனசு வருதுன்னு தான் கேட்க தோணும். ஏன்னா வந்து எல்லாரும் சம்பாதிச்சோம் செட்டில் ஆனவங்க மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர யாரும் நம்மளை ரசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது. இப்போ அப்படி பண்ணுறவங்களாம் நம்ம ட்ரோல் பண்ணுறோம், கலாய்க்கிறோம், நம்ம வந்து அவங்கள வந்து காமெடியாக பார்க்குறோம். சொல்ல போனால் அப்படி தான் நான் நினைக்கிறோம். அந்த ட்ரோல் பண்ணுற மீம் பண்ணுற தற்கொலைக்கு ஒரு சில விஷயம் சொல்கிறேன். நீ நல்லா புரிஞ்சிக்கோ. நீ பண்ணுற ட்ரோல், நீ பண்ணுற மீம் வந்து ஒருத்தவனோட நம்பிக்கையை உடைக்குதுன்னா ஒரு நல்லவனை நீ இழக்கிறன்னு அர்த்தம். அப்படி நீ பண்ணுறதாலேயே உனக்கு என்ன ஆதாயம் கிடைச்சிட போகுது? வியூஸ் கிடைக்க போகுது, லைக்ஸ் கிடைக்க போகுது. அது உனக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர சுற்றி இருக்க யாருக்கும் பயனுள்ளதாக இருக்கவே இருக்காது. சரியா? ரெண்டாவது விஷயம், உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, ஒரு ட்ரெண்டிங் ஆகணும், விளம்பரத்துக்காக மட்டும் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தா அவர் சின்ன பூச்செடி நட்டு வச்சாலே அவ்வளோ ட்ரெண்டிங். அதெல்லாம் வந்து நீங்க தெரியுமா தெரியாதா தெரியல. விளம்பரத்துக்காக பண்ணணும்னு நினைச்சு அவர் என்ன வேணா பண்ணலாம், புதுசா போட்டோ ஷூட் பண்ணி கூட தான் போடலாம். ஆனா அவர் அப்படிலாம் பண்றது கிடையாது. நடிச்சமா, சம்பாரிச்சமா, செட்டில் ஆகணுமா நம்ம தான் நினைப்பாங்க நிறைய பேர். ஸோ அப்படி இல்லாம ஒரு மனுஷன் வந்து படிக்கிற பசங்களை என்கரேஜ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாருன்னும் போது அது உனக்கு ஆரம்பத்துல உனக்கு அது ஏத்துக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. ஆனா எத்தனை பேரா விரல விட்டு என்றா எத்தனை பேரா பண்றாங்க? அதெல்லாம் மோஸ்ட்லி யாரா பண்ணணும்? யாரா பண்ண வேண்டிய வேலை இதெல்லாம்? யார் என்கரேஜ் பண்ணணும் அந்த பசங்களை? யார் பண்றா? யாருமே பண்ணல. ஆனா ஒருத்தவன் இறங்கி பண்றான்னும் போது அவரை ட்ரோல் பண்றதுக்கும் அவர் இது பண்றதுக்கும் 1008 பேர் வரீங்கல்ல. நல்லது பண்ணாக்கா உங்களுக்கு எல்லாம் தப்பா போயிடுதுரா. அதனால தானே எவனும் பண்ண மாட்டான். இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எவன்டா பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணா எவனுக்கு பண்ண தோணும்? நல்லதுக்காகவே பண்ணாலும் அது கரெக்டா எங்க போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல போய் சேர்த்துடுறீங்க, தப்பானதான் மாத்திடுறீங்க. அப்படி மாதிரி எவன் பண்ணுவான்? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஒன்று பண்றதுக்கு நல்ல மனசு இருக்கணும். ஒருத்தன் ஹெல்ப் மட்டுமே பண்ணா அது பெரிய மனசு. ஆனா இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா? இதை பார்த்து நிறைய பசங்க அடுத்த வருஷம் நல்லா படிச்சு நம்ம தளபதி கையால நம்ம மெடல் வாங்கணுன்றதுக்காக இதுக்காக மெனக்கட்டு நல்லா படிக்கும். நல்லா படிக்க வைக்கிறதுக்காக ஒரு நல்ல பெரிய என்கரேஜ்மெண்ட். இந்த மாதிரி நிறைய நடிகர்லாம் வெளியே வந்து இந்த மாதிரிலாம் வந்து பொது மேடையில வந்து நின்று பண்ற மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் கூட அது விளம்பரத்துக்காக பண்ணுவாங்க. சில பேர் அவங்களோட சொந்த ஆதாயத்துக்காக பண்ணுவாங்க. இது கட்சி ஆதாயமோ எந்த ஆதாயமோ அப்படி இருந்தாலுமே கூட அது தப்பே கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய பசங்களுக்கு மோட்டிவேட் ஆகுது. நிறைய பசங்க இந்த மாதிரி நம்மளும் போய் அந்த மேடையில் நிற்கணுன்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வரும். அதனால அவங்க நிறைய நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல போய் நிற்கணுன்ற ஆசை அவங்களுக்கு அதிகமாக வரும். இதெல்லாம் ஒரு செலவா பார்த்துருந்தாருன்னா இவ்வளோ பண்ணணும் அவசியமே கிடையாது. ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒருத்தர், அதுவும் புகழோட உச்சத்துல இருக்கவர், எதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும்? இதெல்லாம் ஏன் பண்ணணும்? நம்ம பண்ணா 4 பேர் கூட சேர்ந்து பண்ணுவாங்களே தான். இப்ப சூர்யா சார் பண்றாப்லையே அதே போல இவங்களும் பண்றாங்க. ஏன் அதே போல எத்துக்க மாட்டீங்க? ஏன் இவங்க பண்ணா தப்பு, அவங்க பண்ணா? ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு பண்ணாக்கா தப்பாங்க? கட்சி ஆரம்பிக்காம பண்ணா நல்லது. கட்சி ஆரம்பிக்காம பண்றவங்களுக்கும் கட்சி ஆரம்பிச்சு பண்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நல்ல மனசு இருக்கணும். பண்றது நல்லது, பண்றது நல்ல மனசு இருக்கணும். அதாவது இதெல்லாம் யார் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க கிட்ட அந்த கேள்வியா கேட்க மாட்டீங்க. ஆனா யாராச்சும் இந்த விஷயத்த மாத்தணும், இதை வச்சு நம்ம பண்ணுவோம், இதை பண்ணாக்கா நம்ம பார்த்து 4 பேர் பண்ணுவாங்க, இந்த விஷயத்த பண்ணி பசங்களோட படிப்பு திறனை கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களெல்லாம் பார்த்தா சத்தியமா சிரிப்பு தானே வருது பயங்கரமா. எனக்கு என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து போல எல்லாம் மாட்டி முடிக்கணும்ட்டு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அவர் சேம் ஆகிறாரு ஆகலை, அவர் கட்சியில் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கல, அதெல்லாம் வந்து நம்ம செகண்டரி தான். ஆனால் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்லது. அந்த விஷயத்த நீ என்கரேஜ் பண்ணலன்னா கூட விட்டுரு. ஆனால் நீ என்கரேஜ் பண்ணாத. யாரையும் வந்து இது பண்ணி ட்ரோல் பண்ணி மீன் பண்ணி சொந்த ஆதாயத்துக்காக நீ வியூஸ் வாங்கணும் இந்த விஷயத்த வந்து இந்த ரசிகர்கள் இது தூக்கி போய் விட்டுருவாங்க. அவங்க வந்து அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பாகுது. இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லலாம் தான். ஏன் இப்போ தலை மட்டும் நான் இப்போ ரசிகரே வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த பட்டமே வேணாம், ரசிகராக பார்த்து கொடுத்த பட்டம், அந்த பட்டமே தூக்கி போட்டு வேணான்ட்டு போயிட்டாரு. படமே கொடுக்குறது இல்லை, பசங்க ரசிகரை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. அவருக்கு அவர் ஃபேமிலி சந்தோஷமும் அவரோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. சுயநலமா இருக்கிறவங்களுக்கு மத்தியில பொதுநலமா யோசிக்கிறவங்கள பார்த்தா உங்களுக்கு கோவம் வரதாண்டா செய்யும். அப்படிதானே பண்ணுவீங்க. என்னமோ ஒருத்தர் நல்லது பண்ணியிருந்தாரு, நல்லது பண்ணிட்டு இருக்காரு. இப்பவும் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த மனுஷன் இருக்கும்போது புரிஞ்சிக்கல. அப்போ வந்து ஓஹோன்னு அவனுக்கு பண்ற மீம்லாம் பார்த்து சிரிச்சு அந்த ட்ரோல் பண்ணி அவரை வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசி ஒரு மாதிரி வந்து ஆகிட்டீங்க அந்த மனுஷனே. நல்லா கம்பீரமா அந்த மனுஷனே. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து அவங்க காசு கொடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண சொல்லுவாங்க. அவங்களும் மீம் பண்ணி நிறைய கலாய்ப்பாங்க. இந்த மாதிரி கதைங்கள்லாம் எத்தனை படமா எடுத்து விட்டாலும் நீ திருந்த மாட்டேங்கிறா, அப்படியே தான் இருப்பீங்கடா. இதில் எனக்கும் ஒரு ஆதாயம் இருக்குது. நான் வந்து லைக்ஸ்க்காக பண்ண நீங்க நினைச்சாலும் ஓகே தான், இல்லை நான் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக பண்ண நினைச்சாலும் ஓகே தான். என் மனசுக்கு பட்டதை நான் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேர் பேச மாட்டானுங்கன்னு ஒரு மாதிரி ஆதங்கமாகவும் இருந்துச்சு. ஸோ எனக்கு மனசில் பட்டதை நான் பேசுவேன். அதுக்காக தான் அந்த சேனல். இதில் என்ன வேணா ட்ரோலும் வரும், காமெடி வரும், எல்லாமே வரும், ரியாக்ஷன்ஸ் வீடியோவும் வரும், எல்லாமே வரும். ஆனால் என் மனசில் பட்ட விஷயங்களை இந்த சேனலில் நான் சொல்லுவேன். அது என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, அது எனக்கு போதும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. மீம்ஸ்னா அப்படியே ஷேர் பண்ணிட்டே இருப்பானுங்க, அப்படியே அள்ளி தள்ளிட்டே இருப்பானுங்க. என்னடா. ஸோ என் மனசில் இந்த விஷயங்கள் இதான்ப்பா நான் வந்து கொட்டி தீர்த்துட்டேன். தளபதி ரசிகனா மட்டும் சொல்லலை, பொதுவாக ஒரு பார்க்குறோம்ல, ஒரு மனுஷனா வந்து பார்க்குறோம்ல, இதெல்லாம் யார் பண்ணணும், யார் பண்ண வேண்டிய வேலை, இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் பேசணும். தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. அப்படி தப்பாக இல்லாமல் நான் சரியாக பேசுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.